மாநில உரிமை மீட்பு முழக்கத்தை முன்வைத்து பெருமைமிகு நம்முடைய கழகத்துடைய இளைஞரணிகளை இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கக்கூடிய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுவும் கலைஞருடைய நூற்றாண்ட கழகத்துடைய பவள விழா ஆண்டில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் இளைஞரணியில் இருப்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதேபோல கழக பொதுச் செயலாளர்களுக்கும் கழக பொருளாளர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டு பணிகளுக்காக கடந்த 6 மாத காலமாக இரவு பகல் பார்க்காம உழைத்த மாநாட்டுடைய ஒருங்கிணைப்பாளர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநாடுண்டா நேரு, நேருண்டா மாநாடுன்னு கலைஞர் அவர்களால் பலமுறை பாராட்ட பெற்றவர் தான் அண்ணன் நேரு அவர்கள். எப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்கள் மாநாட்டை ஒருங்கிணைக்கின்ற அந்த பணியை அண்ணன் நேருவர்கிட்ட ஒப்படைச்சாரோ அப்பவே நான் சொன்னேன் 50% வெற்றி முடிவாயிடுச்சு மாநாட்டுடைய வெற்றின்னு. இன்னைக்கு உங்களுடைய இந்த எழுச்சியால உங்களுடைய ஏற்பாட்டால அது 100% வெற்றியை நம்முடைய மாநாடு அடைஞ்சிருக்கிறது. அதுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநாட்டில் காலை நம்முடைய கழகத்துடைய கொடியை ஏற்றி வைத்து இங்கே என்னை பாராட்டி பேசிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கும் மாணவரணி செயலாளர் சகோதரர் எழிலரசன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டு திடலை பார்த்து பார்த்து உருவாக்கி தந்த சேலம் மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் ராஜேந்திரன், அண்ணன் SR சிவலிங்கம் அவர்கள், அண்ணன் செல்வ கணபதி அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேலத்து சிங்கம் அண்ணன் வீரபாண்டி ஆறுமுகம் அவருடைய மண்ணில் நடக்கக்கூடிய இந்த மாநாட்டில் அதே வீரத்தோடு நம்முடைய இளைஞரணி படை இங்கே திரண்டிருக்கு. இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக்கி அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக நீங்க அத்தனை பேரும் அளித்த அந்த மாநாட்டு நிதிதான் இந்த மாநாட்டை இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு உபயோகமாக இருந்திருக்கின்றது. இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஒருவர் இருக்கிறார். 22 கிணறுல நீராடி விட்டு ராமநாத சாமியை நோக்கி பார்க்க போய்கிட்டு இருக்கிறார். ஆனா இங்க நாம மாநில உரிமை காக்க 22 தலைப்புகள்ல நம்முடைய பேச்சாளர்கள் ஆற்றிய உரை நம்முடைய கிழவன் ராமசாமியை நோக்கி அமைந்துள்ளது. 22 தலைப்புகளை உரையாற்றின மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து திமுக மூத்த நிர்வாகிகளுக்கும் முத்தமிழர் கலைஞருடைய உயிரினு மேலான உடன்பிறப்புகளும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1944 ஆண்டு இதே சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றப்பட்டது. அந்த மாநாட்டை பற்றி திராவிட நாட்டு ஏட்டில் பேரறிஞர் அண்ணா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரைக்கு தலைப்பு சேலம் செயலாற்றும் காலம் அப்படின்னு தான் அந்த தலைப்பு கொடுத்திருந்தார். அந்த மாநாடு நடந்து 80 ஆண்டுகள் கழிச்சு இந்த நம்முடைய மாநாடு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த மாநாட்டில் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் இருந்திருந்தாங்கன்னா நாளைக்கு முரசொலியில ஒரு கட்டுரை வந்திருக்கும். அந்த கட்டுரையோட தலைப்பா சேலம் மாநாடு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மாநாடுன்னு அந்த தலைப்பு கொடுத்திருப்பாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.